குர்ஆன் மொபைலில் பார்த்து ஓதும் போதும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறேன். சஜிதா வசனம் வரும்போது நான் முசல்லாவை விரித்து சஜிதா செய்யணுமா அல்லது நாற்காலியில் இருந்தபடி சஜிதா செய்யலாமான்னு கேட்குறார். அதாவது மொபைல் ஃபோனில் குர்ஆனை பற்றி ஓதிக்கிட்டு இருக்கிறார். அந்த குர்ஆன் ஓதும்போது அதில் சஜிதாவுடைய வசனத்தையும் ஓதுவார். சஜிதா வசனத்தை ஓதுனா அது சஜிதா செய்யணும்ல, அதில் சேரில் உட்காந்துட்டு ஓதிட்டு இருக்கிறான்ல, அப்படியே சஜிதா செஞ்சிடறதா அல்லது முசல்லா விரிச்சி போட்டு போய் தரையில் தான் செய்யணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதில் 2-3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ சஜிதாவுடைய வசனம் ஓதுறோம்ல, ஓதுனா சஜிதா செய்வது கட்டாயமா அல்லது விரும்பத்தக்க ஒன்றா, இதை நீங்கள் முடிவு பண்ணணும். கட்டாயம்னா அது செஞ்சு தான் ஆகணுன்ற அதுக்கு ஒரு தீர்ப்பு. செய்கிறது விரும்பத்தக்கதுன்னு இருக்குமே, ஆனால் அதுக்குரிய வசதியோடு இருந்தால் செஞ்சுட்டு போங்க, இல்லாட்டி இப்போ பேசாமல் ஓதிட்டே போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது கடமைங்கிற முறையில் இருக்கிறதா அது சுன்னத்துங்கிற முறையில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புகாரியில் 1072வது ஹதீஸில் இருக்கிறது. ஸெய்த் இப்னு சாபித் அவர்கள் அன்னஹு கரா அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன் நஜ்மி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் முன்னாடி போய் ஸெய்த் இப்னு சாபித்துங்கிற சஹாபி ஒன் நஜ்மிங்கிற சூறாவை ஓதுறார். ஒன் நஜ்மி இதாவான் இருக்குல்ல, அந்த நஜ்முங்கிற நட்சத்திரம்ங்கிற அந்த சூறா அவர் ரசூலுல்லாஹ் முன்னாடி ஓதுறார். ஓதுனா அதில் சஜிதா வசனம் வருது. நஜ்மு சூறாவில் என்ன இருக்குது, சஜிதாவுடைய ஆயத்து அதில் இருக்கிறது. ஃபலம் யஸ்ஜுது ஃபீஹா, அதில் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யலை. கேட்டாலும் சஜிதா செய்யணும்ல. ஸெய்த் இப்னு சாபித்து ஒன் நஜ்மி சூறா ஓதுறாரு, அதில் உள்ள சஜிதா வசனத்தையும் ஓதுறாரு. ஓதுன இவரும் சஜிதா செய்யவில்லை, கேட்டுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யலை. ஃபலம் யஸ்ஜுது ஃபீஹா, அதில் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யலைன்னு வருது. அப்போ நஜ்மு சூறாவில் சஜிதா வசனம் இருக்குதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயம். அந்த சஜிதா வசனத்தை ஸெய்த் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்க கேட்குற விதமாக ஓதுகிறாரு. கேட்டவரும் ஓதியவரும் சஜிதா செய்யணுங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்கனால செய்யலை. இது புகாரில் 1072 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் நாக்காலில் உட்காந்து ஓதுறீங்களா, சஜிதா செய்யும் அது கட்டாயம் கிடையாது. அதுக்குரிய அமைப்பு இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி நீ வாட்டு ஓதிட்டே இருங்கன்னு ஒரு முடிவு சொல்லிடலாம். சரி, செய்யத்தான் விரும்புகிறீங்க, சஜிதா தான் செய்யணும் அப்படின்னு இருக்கும்னு சொன்னால், சஜிதா செய்கிறதுன்னா நம்ம அதாவது சுன்னத்தான விஷயம் ஆகிடுச்சுல. சுன்னத்தான விஷயம், அந்த சஜிதா செய்வது சுன்னத்து தான், கட்டாயம் கிடையாது. சுன்னத்தான விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த மாதிரி நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரியே செஞ்சிடலாம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் போவாங்க, ஒட்டகத்தில் போவாங்க. போகும் பொழுது எந்த திசையில் அந்த ஒட்டகம் போகிறதோ அந்த திசையில் இருந்து கொண்டே ஒட்டகத்தில் தொழுவாங்க. அது கிபிலாவுக்கு ஆப்போசிட்டில் கூட போகும். சில நேரங்களில் கிபிலா திசையிலையும் போகும், சில நேரங்களில் கிபிலாவுக்கு எதிர் திசையிலையும் கூட அந்த வாகனம் போய்கிட்டு இருக்கும். அப்போ கிபிலா இங்கிட்டு இருக்க இங்கிட்டு பார்த்து தொழுவாங்க ரசூலுல்லாஹ். என்ன தொழுகை இது? சுன்னத்தான தொழுகைகள். கடமையான தொழுகை வந்தால் இறங்கி கிபிலாவை நோக்கி தொழுது விட்டு மர ஏறி போவாரன்னு இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை வாகனத்தில் இருந்தே தொழுதிருக்கிறார்கள்னா அதில் ருக்கு இருக்கும்ல, அதில் சஜிதா இருக்கும்ல, எல்லாமே வாகனத்தில் நடக்குது. அதாவது கிபிலாவும் முன்னோக்கமில்லை, அந்த வாகனத்தில் இருந்து தொழுகிற தொழுகைகளையும் ருக்கு இருக்கும். ருக்குவுக்கு அப்படி குனிஞ்சு அதான் ருக்கு. சஜிதா இருக்கும், இன்னும் கொஞ்சம் குனிவாங்க. அப்போ சஜிதாவும் வாகனத்தில் நடக்கிறது, ருக்கும் வாகனத்தில் நடக்கிறது. அப்போ சஜிதா திலாவத்தும் சுன்னத்து தானே. சஜிதா திலாவத்து என்பது கட்டாயமாக செய்ய வேண்டியது தானே, விரும்பி செய்யக்கூடியது தானே. அப்படிங்கும் பொழுது நீங்கள் சேரில் உட்காந்துருக்கிறீங்களா, அதில் சஜிதான்னு நினச்சி செஞ்சுக்கிற வேண்டியதான். சஜிதாங்கிறாரு கட்டாயமான ஒன்றாக இருந்தால் இறங்கி செஞ்சுட்டு உட்காரணும்னு சொல்லணும். கட்டாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கனால சுன்னத்தான தொழுகைகளை ரசூலுல்லாஹ் வாகனத்தில் இருக்கும்போது எப்படி தொழுதார்கள், அதில் எப்படி இருந்தார்களோ அப்படி தொழுதுட்டார்கள். அதனால் நீங்கள் ஓதிட்டு இருக்கும்போது சஜிதா ஆயத்து வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி என்ன செய்யணும், சஜிதா செஞ்சுட்டு சஜிதான்னு சொல்லி கொஞ்சம் குனிய வேண்டியதான், செஞ்சுட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த சுன்னத்தான தொழுகைகளை வாகனத்தின் மீதே ரசூலுல்லாஹ் தொழுவார்கள்னு வருதில்ல, அது கடமை வரும்போது இறங்கி தொழுவார்கள்னு வருது. அப்படி ஒரு விஷயத்தை நினைக்கணும்.